அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முன்னால ஒரு சில வருடங்களுக்கு முன்னால புத்தகங்கள் குறித்த ரிவ்யூ வந்து Facebookல குடுத்துட்டு இருந்தேன். இப்பவும் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட புத்தகங்கள் வாசித்திருக்கோம். இப்போ தமிழக அரசு சார்புல ஒவ்வொரு மாவட்டங்கள்லயுமே புத்தக திருவிழா நடக்குது. ஸோ, அதனால இந்த புத்தகத்த வாசிக்காமல், இல்ல நேரம் கிடைக்காமல் இருக்கவங்க, நம்மளும் ஒரு புத்தகங்கள் குறித்த அத ரிவ்யூ சொல்லும்போது, அவங்களுக்கு அது உறுதுணையா இருக்கும். அது சோசியல் மீடியால பார்த்துட்டு, அப்ப இந்த புத்தகங்கள் வாசித்தா இப்படி இருக்கும். அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, இப்போ மறுபடியும் இந்த புத்தகங்கள் ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில நம்மளோட யூடியூப் சேனல்ல இந்த புத்தகத்தோட ரிவ்யூ வரும். அனைவரும் கண்டு களியுங்கள். பொதுவா புதுசா புத்தகங்கள் வாசிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடிய அதாவது இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் ஆன புத்தகங்கள்லாம் வாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே நேரத்துல இப்போ வைரமுத்து ஐயா எழுதின பள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம் அந்த மாதிரி புத்தகங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்துல அப்படி நம்மள டெப்த்தா கூட்டிட்டு போயிடும். அதே மாதிரி நான் இப்போ சமீபத்துல படிச்ச புத்தகம் தான் எஸ். ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எழுதின தேசாந்திரி. அதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு இந்திய பயணம் மாதிரி இருக்கும். நம்ம சவுத்தில் ஆரம்பிச்சு நார்த் வரைக்கும் அவங்க போன பயணத்தோட பற்றி எழுதியிருப்பாரு. அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 275. ரொம்ப ஒரு சிறப்பான புத்தகம் கூட சொல்லலாம். புதுசாக இன்னைக்கு தான் வாசிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கூட இந்த புத்தகத்தை எளிமையாக வாசிக்க முடியும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு அத்தியாயமும் இப்போ அவங்களோட தேசாந்திரி எழுதின எஸ். ராமகிருஷ்ணன் ஐயாவோட மாவட்டம் வந்து விருதுநகர், மல்லாங்கண்ணி தான் அவங்களோட கிராமம். அங்கேருந்து ஆரம்பித்து எத்தனை பயணங்களில் நான் என்னென்ன பார்த்தேன், அது எனக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுத்துச்சு அப்படிங்கிறது ஒரு டைரி. அந்த டைரி தான் இந்த தேசாந்திரி புத்தகம். குறிப்பாக வட இந்தியாவில் கங்கை ஆற்றுல அவங்க போன பயணம், அப்புறம் ஆந்திராவில், அப்புறம் தென்காசியிலிருந்து விருதுநகர் போகும்போது சிவகிரி அப்படிங்கிற ஒரு இடத்துல தெருக்கூத்து நடக்கும்போது அது மேலே ஆசைப்பட்டு அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் சொல்லி, நான் இதுக்கு மேலே வரல, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அங்கே இறங்கி அந்த தெருக்கூத்து பார்த்தது. அந்த மாதிரி அவரோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை ஒரு புத்தகமாக தொகுத்து வழங்கினது தான் இந்த தேசாந்திரி புத்தகம். அதான் முன்னே சொல்கிறேன், அந்த மாதிரி புதுசாக வாசிக்கணும் அப்படிங்கிறவங்க கூட இந்த புத்தகத்தோட பக்கங்களை திறக்கும்போது வாசிக்கணுங்கிற ஆர்வம் வரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் தேசாந்திரி புத்தகம் கிடைச்சால் வாங்கி வாசியுங்கள். நன்றி.